மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஒரு நடிகனை பார்க்கறதுக்கும் ஒரு தலைவனை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு நடிகனை மக்கள் பார்க்கணும்னா அந்த தெருவில் அந்த நடிகன் போனா வருவாங்க, இல்ல பக்கத்து தெருவுக்கு போனா வருவாங்க, இல்ல இந்த சிக்னல் கிட்ட வராருன்னா வருவாங்க. நாங்கள் பல இடங்கள்ல பார்க்கறோம் 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கடந்து வராங்க. இவருடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறோம், பஸ்ஸோ வேனோ அதெல்லாம் கிடையாது, 2 வீலர்ல பொண்டாட்டி பிள்ளைங்களோட வராங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வராங்க. இது எப்படி ஓட்டா மாறாது? இது நடிகனை பார்க்க கூட்டமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சியா ஒரு அலை எம்ஜிஆருக்கு பிறகு இங்க தானங்க பார்க்கறோம். அவர் போகும் இடமெல்லாம் சாலைகள் எங்கும் மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறான், கத்துறான், உணர்ச்சி பொங்க பண்றான். குவார்டர் கிடையாது, கோழி பிரியாணி கிடையாது, தலைக்கு 1000 ரூபாய் பணம் கிடையாது, வாகன வசதி கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனே வரானும் போது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள், நான் பார்க்குற பெண்கள் இளம் பெண்கள்லாம் கதறி அழுகுறாங்க. ஏதோ நான் கண்ணு முன்னாடி கடவுள் நிற்கிற மாதிரி கதறி அழுகுறாங்க, உணர்ச்சி பொங்க அழுகுறாங்க. அண்ணா உன்னை நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுடைய நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய எங்கள் இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற விஜய் அவர்களை நாங்க பார்த்துட்டோம். அப்படியே உணர்ச்சி பொங்குறாங்க. எப்படி அவங்களாம் ஓட்டு போடாது இருப்பாங்க? இப்ப களமே மாறுது. அதாவது விஜய்க்கு எதிரியே இல்லைங்கிற சூழல் உருவாகுது. திமுகவா தாவேக்காவான்றது போய் தாவேக்கா தான் அந்த அளவுக்கு சூழல் போய். ஏன்னா மக்களை நாங்க பார்க்கிறோம், மக்கள் கிட்ட பேசுறோம், மக்கள் செய்திகள் தெரியும் போது அப்ப எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கட்டும், எங்க ஓட்டு விசிலுக்கு தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மக்கள் மனசுல இருக்குது. ஏன்னா ஓட்டு ஜனங்க தான் போட போறாங்க. எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. கொளத்தூர்லயே ஸ்டாலின் வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகமாகிவிட்டது. தலைவர் விஜயுடைய கொளத்தூர் பயணத்துக்கு பிறகு கொளத்தூர்ல இவ்வளவு ஒரு எழுச்சியா இவ்வளவு மக்கள் திரடுறாங்களா? எப்படி சாத்தியம்? திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு விடுவின்னு விட்டுக்கிறாங்க, விடுவின்னு விட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸ்டாலினே வெற்றி பெறுவது சந்தேகம். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சரி, அவர் சொன்னது போல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் இந்த தேர்தல் அப்படின்றாரு. அதே போல இந்த நேஷனல் மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா இவர் மனு தாக்கல் செய்ய போகும்போதே அந்த டிஎம்கே டிவிகேன்னு பிரித்து 2 பேரே தான் காட்டினாங்க. அப்போ இவர் சொன்னது மக்கள்கிட்ட ஊடகங்களும் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து உண்மை அதுதானேங்க. நீ எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? சிலரை சில காலம் ஏமாத்தலாம், பலரை பல காலம் ஏமாத்தலாம், எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது. நீ எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவ சொல்ல முடியும். இப்ப சொல்லிதான் ஆகணும். திமுகவா தாவேக்காவா, டிவிகேவா டிஎம்கேவா, ஸ்டாலினா விஜயா, அது வந்துடுச்சு. அது இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம். இப்ப களமே மாறுது. அதாவது விஜய்க்கு எதிரியே இல்லைங்கிற சூழல் உருவாகுது. திமுகவா தாவேக்காவான்றது போய் தாவேக்கா தான் அந்த அளவுக்கு சூழல் போய். ஏன்னா மக்களை நாங்க பார்க்கிறோம், மக்கள் கிட்ட பேசுறோம், மக்கள் செய்திகள் தெரியும் போது அவ எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கட்டும், எங்க ஓட்டு விசிலுக்கு தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மக்கள் மனசுல இருக்குது. ஏன்னா ஓட்டு ஜனங்க தான் போட போறான். நீ என்ன சொன்னாலும் ஓட்டு பப்ளிக் தான் போட போறான். அவன் ஏதோ ஒரு தெளிவா மக்கள் இருக்கிறான். நீ எவ்வளவு பேசினாலும் அவன் ஓட்டு விசிலுக்கு போட போறான். ஆக டிவிக்கு எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. கொளத்தூர்லயே ஸ்டாலின் வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகமாகிவிட்டது. தலைவர் விஜயுடைய கொளத்தூர் பயணத்துக்கு பிறகு கொளத்தூர்ல இவ்வளவு ஒரு எழுச்சியா இவ்வளவு மக்கள் திரடுறாங்களா? எப்படி சாத்தியம்? திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு விடுவின்னு விட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸ்டாலினே வெற்றி பெறுவது சந்தேகம் அப்படின்ற சூழ்நிலை கொளத்தூர்ல ஏற்படுது. ஜனங்க தானங்க ஓட்டு போட போறான். நீ வானத்திலிருந்து குச்சிட்டியா? இதுக்கு முன்னாடி நீ தோத்ததே இல்லையா? ஸ்டாலின் தோத்ததே இல்லையா தேர்தல்ல? புரியுதுங்களா? எல்லாம் தோத்துக்கிறான். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே மைனாரிட்டி முதலமைச்சராக இருந்தது கருணாநிதி ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே நீ ஓமந்தூரார், பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, நீ டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மான் எல்லாம் லைன் அந்த வரிசை எடுத்தீங்கன்னா மைனாரிட்டி முதலமைச்சர் யாருன்னா கருணாநிதி ஒருத்தர் தான். இவர் மட்டும்தான் மைனாரிட்டி முதலமைச்சராக இருந்தாரு 2006 2011 வரையில. வெறும் ஒரு 98 எம்எல்ஏ வச்சுக்கின்னு இவர் ஆட்சி செஞ்சார். புரியுதுங்களா? வேற யாருமே கிடையாது. ஆக பலமுறை மக்கள் இவங்களை தோற்கடிச்சிருக்கிறாங்க, புறக்கணிச்சிருக்கிறாங்க. பலமுறை மக்கள் அதை செய்திருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் எப்படியோ ஸ்டாலின் பம்மாத்து வேலையெல்லாம் காட்டுறாரு. ஏன்னா பெரிய அளவுல உதயசூரியனுக்கு மக்கள் எப்பயுமே வாக்களிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எதிரி சரியா இல்லை.
எடப்பாடி பழனிசாமி சரியா இல்லாதோட்டு அவங்களோட ரகசியமா அவர் உறவு வைத்துக் கொண்டிருப்பதை இவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. எதிர்ப்பு சரியா இல்லை. இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டார். திமுகவை வீழ்த்துறதுக்கு, திமுகவை அழிப்பதற்கு ஒரு ஆள் வந்துட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மாவாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு இவர் வந்துட்டார். இனி இவங்க எடுபட மாட்டாங்க திமுக. சார், ஆனால் எனக்குமே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம கொளத்தூர்ல பார்க்குறோம், பெரம்பூர்ல பார்க்குறோம், கூட்டமா மக்கள் வராங்க. ஒரு நடிகராக தாண்டி விஜய் அவர்களை பார்த்துடணும்னு ஒரு ஆசையில தான் வராங்க. ஆனா இது ஓட்டா மாறும் அப்படின்ற நம்பிக்கை எப்படி? 100% மாறுமா? ஒரு நடிகனை பார்க்கறதுக்கும் ஒரு தலைவனை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் 38 ஆண்டுகள் அரசியல் இருக்கிறேன். ஒரு நடிகனை மக்கள் பார்க்கணும்னா அந்த தெருவில் அந்த நடிகன் போனா வருவாங்க, இல்ல பக்கத்து தெருவுக்கு போனா வருவாங்க, இல்ல இந்த சிக்னல் கிட்ட வராருன்னா வருவாங்க. பக்கத்தில் இருக்கிற சிக்னல் கிட்ட வராருன்னா சரி வாங்க பார்த்துட்டு போகலான்னு போறாங்க. நாங்கள் பல இடங்கள்ல பார்க்குறோம் 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கடந்து வராங்க. இவர் ஹைவேல வராரு, ஒரு ஹைவேஸுக்கும் உள்ள இருக்கிற கிராமத்துக்கும் குறைஞ்சபட்சம் 6-7 கிலோமீட்டர் இருக்கும். பல வாய்க்கால் வரப்புகளை தாண்டி கல்லு முள்ள கடந்து மக்கள் ஓடி வராங்க. இவருடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறோம். பஸ்ஸோ வேனோ அதெல்லாம் கிடையாது. 2 வீலர்ல பொண்டாட்டி பிள்ளைங்களோட வராங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வராங்க. இது எப்படி ஓட்டா மாறாது? இது நடிகனை பார்க்க கூட்டமே கிடையாது. நாங்க பார்க்கலையா நடிகனை? நாங்க எத்தனை நடிகரை பார்த்திருப்போம், புரியுதுங்களா? நாங்க எவ்வளவு நடிகரை பார்த்திருப்போம். எங்க பக்கத்துல நிற்பாங்க, சும்மா 10 பேர் கை காட்டுவாங்க, இவங்க கை காட்டுவாங்க, அவ்வளவுதான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சியா ஒரு அலை எம்ஜிஆருக்கு பிறகு இங்க தானங்க பாக்குறோம். புரட்சித் தலைவருக்கு பிறகு இங்க தானே பாக்குறோம். ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏதோ ஒரு கிரௌடுனா கூட சொல்லலாம். அவர் போகும் இடமெல்லாம் சாலைகள் எங்கும் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறான், கத்துறான், உணர்ச்சி பொங்க பண்றான். குவார்டர் கிடையாது, கோழி பிரியாணி கிடையாது, தலைக்கு 1000 ரூபாய் பணம் கிடையாது, வாகன வசதி கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனே வரானும் போது இது எப்படிங்க ஒரு இது கிடையாதுங்க. நடிகனை பார்க்கிற கூட்டம் கிடையாது. தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, அண்ணனா, தம்பியா, ஒரு சித்தப்பாவா, பெரியப்பாவா, நம்மளுடைய சொந்த தாய் மாமனா, இப்படிதான் பாக்குறாங்க எல்லாருமே, புரியுதுங்களா? அதுலயும் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இளம் பெண்கள், நான் பார்க்குற பெண்கள், இளம் பெண்கள்லாம் கதறி அழுகுறாங்க. ஏதோ நான் கண்ணு முன்னாடி கடவுள் நிற்கிற மாதிரி கதறி அழுகுறாங்க, உணர்ச்சி பொங்க அழுகுறாங்க. அண்ணா உன்னை நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுடைய நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய எங்கள் இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற விஜய் அவர்களை நாங்கள் பார்த்துட்டோம். அப்படியே உணர்ச்சி பொங்குறாங்க. எப்படி அவங்களாம் ஓட்டு போடாது இருப்பாங்க? சரி, ஆனால் ஏன் இந்த கேள்வி பெறுதுன்னா, இப்போ நம்ம வீட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறை ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது என்னதான் இருந்தாலும் ஒரு சிறுபான்மையான இருக்கட்டும், இல்லை தலைமுறை ஓட்டுகளாக இருக்கட்டும், நம்ம திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். அது எப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ என் வீட்டில் நாங்கள்லாம் இப்போ எங்கே ஓட்டு போட்டோம்? நான் எத்தனை தேர்தலில் போட்டிருப்பேன், சரிங்களா? நான் 89 ஓட்டு போட்டுன்னு வரேன். எத்தனை தேர்தலை நான் பார்த்துருப்பேன், சரிங்களா? அப்போது நாங்களாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம். 8 ஓட்டு என் குடும்பத்தில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம். இந்த முறை விசிலுக்கு போட போகிறோம். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் உதயசூரியன் ஓட்டு போட்டவங்க இந்த முறை விசிலுக்கு போட போறாங்க. எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாத புதிய வாக்காளர்கள் அவங்க விசிலுக்கு ஓட்டு போட போறாங்க. இதுதான் நடக்க போகுது, புரியுதுங்களா? இது எதுவுமே இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் இந்த தொல்லை, ஏன் இந்த நெருக்கடி, ஏன் உனக்கு ஏன் பயம்? பயம் தான் உனக்கு இல்லை. ஓட்டெல்லாம் அதெல்லாம் அதை ஒரு கட்சியாவே கருதல. அப்ப போங்க வேண்டாம், மூடிக்கின. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் ஒண்ணுமே தானே இல்லை, விட்டுட்டு போ. அவர் குளத்தூர்னா வரட்டும், பெரம்பூர்னா வரட்டும், வெள்ளிவாகனா போட்டோம், எங்கன்னா போட்டோம், நீ போலீஸ் பாதுகாப்பு கூட அனுப்பிச்சு விடு போ. அதெல்லாம் அப்ப கூடுவாங்க, அவ்வளவுதான். போ, விட்டு போ. ஏன் பயம்? எதுக்கு சோடா பாட்டில் அடிக்கிற வில்லிவாக்கம் கூட்டத்துல? எதுக்கு பதட்டப்படுற, அச்சப்படுற, ஏன் பயப்படுற? சொல்லுங்க, ஏன் பயப்படுற? எதுக்கு ஒரு இந்த கூட்டங்களுக்கெல்லாம் இது வகுத்தாங்க பாருங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒண்ணு, அங்கீகரிக்க பெறாத கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணீங்க? எல்லாருக்கும் ஒன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே. இவருக்கு மட்டும் ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? பயம். ஏங்க, நாட்டையே ஆள்றவனே பயப்படுறாங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஊறுபட்ட தடை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த தேசத்தையே ஆள்றவனும் போது நீ ஏமாத்துறான், புரியுதுங்களா? இந்த நாட்டையே ஆள்றவங்கள யார் பேர் ஜனநாயகனுக்கு யார் தொல்லை கொடுத்து வச்சுக்கிறது? யார் பிரச்சனை பண்ணிருக்கிறது? அவங்களே எவ்வளவு கூப்பிட்டு பேசி இவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியலங்க. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு பாருங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் ஒரு பயப்படுறவரும் அச்சப்படுறதோ கிடையாது. அவரு சொல்றாரு, எவ்வளவோ வலிகளை தாங்கின்றார். அந்த வலிகையில் எல்லாமே அடங்கும், எல்லாமே அடங்கும். ஜனநாயகன்ல இருந்து சிபிஐ பிரச்சனைல இருந்து அவர் குடும்பம் எல்லாமே, எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை பிரச்சனை அதை தாங்கும். அத்தனை வலிகளை தாங்கி நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு, புரியுதுங்களா? 25-30 வருஷம் என்ன நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தீங்க,
புரியுதுங்களா? நான் வந்து கடற்கரை மணல்ல வந்து வீடு கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு மாளிகையே கட்டி கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. இவரெல்லாம் சினிமால என்ன பண்ணுவார்? சாதிப்பாரா? இவர் நடிப்பாரா? இந்த முகம் கருப்பா இருக்கிறது எடுப்படுமான்னு கேட்டாங்க. ஆனா உச்சத்துல உட்கார வச்சுட்டீங்க. என் கேரியருடைய உச்சத்தையே நான் பார்த்துட்டேன்றார். இந்தியாவிலேயே அதிகமா வரி கட்டுற 2வது மனிதர் அவர் தான். இந்தியாவிலேயே ஒரு உச்ச நடிகர். இன்னைக்கு அவரை விட யாரும் உச்சம் தமிழ்நாட்டுல? அவரு தான். அத்தனை இடத்த விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன்னா என்ன இவ்வளவு காலம் தூக்கி கொண்டாடின மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நான் வரேன் அப்படின்றார். இப்பதான் விஜய் வராரு, இப்பதான் செய்யறாரு கிடையாது. விஜய் 15-20 வருஷமாவே வெள்ள நிவாரணத்துக்கு வராரு, வெள்ள பிரச்சனைக்கு வராரு, அரிசி பருப்பு கொடுக்கிறாரு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் உட்கார்றாரு. அந்த காலத்திலே 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக நாகப்பட்டினத்துல குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாரு. 10, 11, 12வது வகுப்புல முதல் 3 மதிப்பெண் கொடுக்குற மாணவ செல்வங்களை அழைச்சி தங்க வயர தோடு கொடுக்குறாரு, தங்க மோதிரம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அந்த குழந்தைகளுக்காக பால், பன்னு, முட்டை அது மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. மாவட்டந்தோறும் விலையில்லா உணவகங்களை நடத்தினுக்கிறாரு. இரவு பாடசாலைகள் நடத்த சொல்லி தன்னோட ரசிகர் மன்றத்துக்கு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே செய்யறாரா இல்லையா? சென்னை வெள்ள நிவாரணத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாரு. எத்தனை வருஷம் அது சென்னையில வெள்ளம் வந்து அப்பவே கொடுத்தாரு. 5 கோடி கொடுத்தாரு. எந்த நடிகன் கொடுத்தான் தமிழ்நாட்டுல? எந்த நடிகன் கொடுத்தான் சொல்லுங்க? ஒரு நடிகனை காட்டுங்க 5 கோடி கொடுத்தாங்க. இவரை விட பெரிய பெரிய கில்லாடி ஜாம்பம் நான் பேர் சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, தமிழ் திரையுலகத்துல இருக்கிறாங்க. யாரும் கொடுக்கல. 5 கோடி இவர் தானே கொடுத்தாரு. 1,30,00,000 கொரோனாக்கு இவர் தானே கொடுத்தாரு. யார் கொடுத்தது? அப்பெல்லாம் அரசியலுக்கு வந்தாரா? ஆக செய்யணுன்ற எண்ணம் இவருக்கு அந்த நாள்ல இருந்து இருக்குது. மக்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கின்னு வர. புரியுதுங்களா? இன்னைக்கு அரசியல் வந்திருக்கிறார். அவரை மக்கள் பயன்படுத்திக்குவாங்க. நிச்சயமா அவர் தான் வெற்றி பெறுவார். சார், நீங்க வருமான வரியை பத்தி பேசும்போது கண்டிப்பா அவருடைய தேர்தலுக்காக அவர் சப்மிட் பண்ணியிருந்த அந்த வேல்யூ ஆஃப் மணியை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட தனக்கு சொத்து இருக்கிறத வெளிப்படையாக அவர் பேசியிருக்காரு. இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு பேசினதில்லை. குறிப்பாக வந்து திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களே வந்து தனக்கு கார் இல்லை, வீடு இவ்வளோதான் இருக்குன்னு அவர் சொல்லும்போது இவர் ஓப்பனாக வந்து எனக்கு இத்தனை வீடுகள் இருக்குது, வைர நகைகள், தங்க நகைகள் இருக்குன்னு பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மை பேசுகிறாரு. மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. விஜய் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. திறந்த புத்தகம், கையை உதறாரு, தைரியமா இருக்கிறாரு. நீ யாருன்னா மறைமுகமா நான் சொல்லுவேன்னு சொன்னா அவங்களோட நிக்கிறாரு. அவர்கிட்ட ஒளிவு மறைவு கிடையாது. உங்க விஜய் நான் வரேன்றாரு. இதுதான் விஜய்ன்றாரு. ஸ்டாலின் மாதிரி 10,000 ரூபாய் இல்லையாமாங்க ஸ்டாலின் கிட்ட? சொல்லு. கையில 10,000 ரூபாய் வச்சுருக்கிறாராம் கையில அவர் செலவுக்கு. இப்போ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முட்டாள நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப என் பாக்கெட்ல கூட 15,000 இருக்குது. அவர்கிட்ட 10,000 தான் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கிறாரு பாருங்க. அப்புறம் சொல்லுங்க, இப்படி ஒரு மாநில முதலமைச்சர் நம்ம என்னங்க பண்றது? அப்ப ஜனங்களை இவ்வளோ முட்டாளா, இவ்வளோ கேவலமா நினைக்கிறாங்க. சொந்தமா கார் இல்ல, வீடு 2 கோடி 2.5 கோடி. வீடை பார்த்தாலே எங்களுக்கு பிரமிப்பா இருக்குது. ஐயோ, இது எவ்வளவு கோடியில இருக்கும் பார்த்தாலே தெரியுது. அது 2 கோடியா 2.5 கோடியா, வேற சொத்தே இல்லையா, இவங்க ஏழையா. இது எப்படிங்க இது? தமிழ்நாட்டு ஜனங்க தாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு